ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு டின்னர் என்னன்னு பார்த்துடலாம். டின்னருக்கு வந்து தோசை தான் ஊற்ற போகிறேன். முட்டை தோசை சாப்பிட்லான்னு நினச்சேன். ஸோ முட்டை தோசை தான் இப்போ ஊற்ற போகிறேன். தோசைக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். லாஸ்ட் வீடியோவில் மாசி பொரியல் பார்த்துருப்பீங்க. அது லெஃப்ட் ஓவர் மிச்சம் இருந்தது. ஸோ டின்னருக்கு வந்து அந்த கிரேவியும் மேலே போட்டு முட்டை கூடவே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே தோசை மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். மாசி பொரியலோட லிங்க் கீழே டேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ வந்து நம்ம லெட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு 1 மினிட் குக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் திருப்பி போட்டுட்டு அகைன் இன்னொன்று ஒரு 1 மினிட் குக் பண்ணிட்டு எடுத்தோம்னா சூப்பரான முட்டை தோசை ரெடி. வீட்டில் இப்போ சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவிலாம் இல்லை அப்படின்னா இந்த ஈஸி ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி தோசையில ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடலாம். அட்டகாசமா இருக்கும். ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி இந்த மாதிரி எல்லாத்துக்கூடையும் காம்பினேஷன் ஆகும். அது மட்டும் இல்லை, எல்லா வகையான ஸ்டஃபிங்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பிள்ளைங்களுக்கு ஹாஃப் பாயில் முட்டை தோசை சுட்டு கொடுத்துட்டு டின்னரை முடிச்சிட்டோம்.